டிசைனுக்கு சாரியில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இப்போ சாரீ வந்து நான் அளந்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது, அதை வந்து நம்ம விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 பாயிண்ட் வந்து இதிலேருந்து இதுவரை எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ 570 வந்து இருக்குது இந்த சாரீ. நமக்கு தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 மீட்டர் இருந்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ 570 இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் இவ்வளோ தூரம் வந்து வருது. 20 பாயிண்ட் அப்படின்னா இப்போ நமக்கு தேவை இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு லென்த்தியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நான் டிசைனுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6 இன்ச் அளவில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் போட்டு டிசைன் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாரியை அளந்து பார்த்துட்டு அவங்க வந்து எப்படி இருப்பாங்க இது. ஆனால் இவங்களோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வருது 40 இன்ச்சு சைஸு. ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு ஒரு 5.5 மீட்டர் இருந்தாலே வந்து போதும், தாராளமாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் வந்து ஆகும். இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம 2ஆக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் டிசைனுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து சாரியிலேருந்து நான் வந்து கட் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் டிசைனுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாரீ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.